என்ன கேசவன் சார் இருங்கய்யா ஆரம்பிக்கிறாங்க. என்னது சும்மா டெஸ்ட் பண்ணுறாங்க தானே? சரி சரி சரி. ஆமாம். என்ன நல்லா இருக்கேன். இந்த வண்டி சத்தம் எப்படி போகுதுன்னு கேட்பேன். வண்டி சத்தம் நல்லா கேட்கத்தான் செய்யுது. இதுக்குள்ள வண்டி சத்தத்துக்கு பயந்து இங்கே வந்தால் வண்டி சத்தம். கேசவன் சார் நல்ல ஒரு ஓய்வு நாளில் குற்றாலம் எழில்மிகு மலைப்பகுதிக்கு வந்திருக்கோம். ஆமாம். இந்த வாழ்க்கையில் என்றைக்கோ ஒரு காலத்தில் வந்து உங்கள் பேரன் பேத்திகளை 2 கையிலையும் கூப்பிட்டு நீங்கள் வரும்போது எப்பா நானும் வேலை நனுங்க வந்தமே அப்படின்னு ஒரு நினைப்பீங்க. பாருங்கள், வண்டி சத்தங்களுக்கு பயந்து போய் இங்கே வந்திருந்தா இந்த வண்டினங்களோட ஓசை பாருங்கள், ரசிக்கக்கூடிய அந்த வண்டினங்களோட ஓசை கூட வண்டி சத்தத்துக்கு பயந்து இங்கே வந்து வண்டி சத்தம் வந்து. ஆமாம். ஆனாலும் வண்டினங்களோட ஓசை கூட நமக்கு வந்து ஒரு பின்னணி இசையாக இருக்குது. இன்றைக்கி பேசு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அந்த நினைவுகள், நீங்கா நினைவுகள்னு கூட சொல்லலாம். சரி, அப்படி ஏதாவது உங்களுக்கு வாழ்க்கையில் நீங்கா நினைவுகளோ அல்லது நினைவுகளின் தொகுப்போ இருந்தால் அதை வந்து சொல்லுங்களேன், ரசிப்போம். அது இந்த மலரும் நினைவுகள்னு சொல்கிறீங்களா? மலரும் நினைவுகள் நிறைய இருக்கும் சொல்கிறதுக்கு. சில நினைவுகள் மறந்தால் தானே நினைப்பதற்கு இந்த மாதிரி அப்படியே மனசில் இருக்கும். இப்போ சமீப காலமாக நினச்சி அதிகமாக சிரிக்கிற ஒரு நினைவு, அதை பற்றி உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். நல்ல நீரோடைகள் சூழ்ந்த ஆற்றின் பக்கத்தில் இருந்த ஒரு மாந்தோப்புக்கு பக்கத்தில் இருந்த ஒரு பள்ளிக்கூடத்தில் இருந்து சில சேட்டைகள் அந்த வயசுக்கே உரிய ஒழுங்கினங்கள் காரணமாக வந்து என்னையை வந்து ஒரு ஹாஸ்டலில் கொண்டு சேர்த்தாங்க. ஓஹோ. போர்டிங் ஹாஸ்டலு பக்கத்தில், எங்கள் ஊருக்கு பக்கத்துலேயே இருக்கிற நாசரேத்துங்கிற ஒரு பள்ளிக்கூடம். இந்த அரசு உதவி பெறும் ஒரு பள்ளி, ஒரு கிறிஸ்தவ மிஷினரி ஸ்கூலு. அங்கே கொண்டு ஹாஸ்டலில் சேர்த்தாங்க. இந்த அணிலாடும் முன்றில் அப்படின்னு சொல்லி நம்ம சங்க இலக்கியத்தில் இருக்கிற வை மாதிரி ஏற்கனவே இருந்த அரசு மேல்நிலை பள்ளி வந்து நல்ல நிழல் முற்றம் கொண்ட, நல்ல ஓட்டு சாய்ப்பு கொண்ட, மிரட்சியை ஏற்படுத்தாத கட்டட அமைப்புகள் கொண்ட ஒரு ஸ்கூலு. மனதிற்கு இதமான. ஆமாம். இப்போ இன்னொரு ஸ்கூலில் கொண்டு சேர்க்கும் போகும்போது ஒரு ஆறுதலான ஒரு வசனம், வானத்து பறவைகளை பாருங்கள், அவை விதைப்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை, கவலைப்படுவதும் இல்லை. மத்திய 24 சம்திங் தெரியல, பைபிளில் இருக்கக்கூடிய ஒரு வசனம். அதுக்கு ஊடையில் அந்த மாதிரியான நாளில் அதுக்கு ஊடையில் அதில் போய் நான் இன்னொன்று எழுதாமல் பார்க்கேன், அவை பள்ளிக்கூடமும் செல்வதில்லை அப்படின்னு எழுதலாம்னு கூட எனக்கு ஒரு ஆசை. ஏன்னா திருக்குறளாக ஒரே ஆளாளுக்கு ஒரே எழுதுறதுக்கு. இன்னொன்று அந்த சுவர் எழுத்தை பார்க்கும்போது இப்போ நீங்கள் கேட்குற மலர் இதற்கு சம்மந்தமாக இன்னொன்று எப்போதுமே என் மனசில் வந்து ஓடிக்கிட்டே இருக்கும். இந்த சுவர் எழுத்தில் இதே மாதிரி வசனங்கள் தான் நம்மளையே ஆக்கிரமிக்கும், நம்மளை பிடிச்சி வைக்கணும்லாம் கிடையாது. ஒரு 2 எழுத்து கொண்ட ஒரு விஷயம் எப்போதும் எனக்கு அதை நினச்சி சிரிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங்கை உண்டு பண்ணும். அது என்னதுன்னா, எங்கள் ஊரில் ஒரு பெரிய நீண்ட காம்பவுண்டு சொந்தக்காரரான ஒரு ஆள், ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கிற, இந்த மாதிரி கரெக்டாக இருக்கிற ஆள் சீன்றது தான் அந்த சமூகத்துக்கு நல்ல வேலையாக இருக்குமே. ஒரு பெரிய காம்பவுண்டில் நல்ல அழகாக வெள்ளை அடிச்சு அந்த நேரத்தில் சுகத்தில் திருக்கிறது, போஸ்டரை கொண்டு ஒட்டுறது தான் ஒரு பெரிய இதாக இருக்குங்களா. இவர் அவ்வளோத்தையும் அவ்வளோ அழகாக வெள்ளை அடிச்சு விளம்பரம் கூடாது இப்படின்னு ஒரு 4 இடத்துல எழுதினேன். இவனை ஒரு சேட்டை இடக்கு பிடிச்சவன் ராத்திரி நேரத்தில் இந்த வன்மையான கறி இருக்கும் தெரியுமா, அடுப்பு கறி, விறகு கறி, அந்த பரபரப்பாக இருக்கிற பெரிய கறி. ஆமாம், பரபரப்பாக இருக்கிற அந்த செவுத்துல விளம்பரம் கூடாதுங்கிற இடத்து பக்கத்தில் சரி, ஒரு இடத்துல மட்டும் இல்லை, அடுத்த விளம்பரம் கூடாது சரி சரி. அடுத்த நாள் காலையில் ஒரு 9 மணிக்கோ 10 மணிக்கோ அவர் வந்து பார்த்துட்டு ஒரு சாரத்தை கட்டிக்கிட்டு ஒரு வாளியை தண்ணியை வச்சு அழிச்சு பார்க்காரு, அது அழிய மாட்டேன். அந்த லைனில் ஒரு ஆள் வராரு, விளம்பரம் கூடாது கூட அழிஞ்சிருந்த சரி அழியாது. ஒரு ஆள் வராரு, அக்னாலஜ் பண்ணியிருக்காரு. ஆமாம், சித்தப்பா என்ன செய்தி அப்படி பார்த்துட்டு அவனுக்கு புரிஞ்சு போயிடுச்சு, சரியாக தானே சொல்லியிருக்காப்புல. ஆமாம். உடனே இவர் கோவம் அவன் மேலே திரும்பி அந்த சண்டை. இப்பவும் ஏதாவது ஒரு இந்த செவத்தில் விளம்பரம் கூடாதுங்கும்போது அந்த சரிங்கிற வார்த்தை எனக்கு இன்னும் எவ்வளோ அழகான அக்னாலஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லி நினைவு இருந்துச்சு. சரி இருக்கட்டும். இப்போ அந்த பள்ளிக்கூடத்துக்கு கதைக்கு வரேன். சொந்த ஊர் பள்ளிக்கும் பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்டலுக்கு தங்குற பள்ளிக்கும் வித்தியாசம் இருக்குது. ஆமாம்.
அதுக்கு அங்கே இருக்கிற கதையில் இன்னொரு நாள் நான் தனியாக சொல்லுவோம். அங்கே நடந்த ஒரு சம்பவம் வந்து எனக்கு இன்னும் நினச்சா ரொம்ப அதிசயமாக இருக்கும். எப்படின்னா என் ஊர்லேயே ஒருத்தர் செந்தில் கண்ணங்கரைன்னு கொண்டு இருப்பாப்ல. அவன் ஒன்று, நான் ஒன்று, இன்னொரு பையன் ஜேம்ஸ் ஆலன்னு நினைக்க அவன் பேர். ஹாஸ்டலில் இந்த ஸ்டோரை தாண்டி போய் ஃபஸ்ட் ஷோவோ இல்லாட்டா ஏதோ ஒரு படம் திருநெல்வேலிக்கு போய் ஒரு படத்தை பார்த்துட்டோம். நான் இளங்கன்று பயங்கரியாது அதே ஒரு பெரிய சிக்டான ஹாஸ்டல். அங்கே கட்டபொம்மன் பேர் அந்த படத்துக்கு. பார்த்துட்டு வந்துட்டோம். தெரியாமல் அப்படி உள்ளுக்குள்ளே வந்து படுத்துட்டோம். 7:30க்குள்ளேயே எத்தனை மணிக்குள்ளேயே படுத்துட்டோம். அதுதான் எல்லா வார்டனுக்கும் எல்லா ஆளுகளும் தெரிய ஆரம்பிச்சுன்னா அந்த ஆளை ரவுண்டு கட்டி கூட்டாச்சு. நீங்கள் இப்படி பேரிக்கிய என்ன அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு காலையில் உங்களுக்கு விசாரணை. அடுத்த நாள் காலையில் ப்ரேயருக்கு முன்னாலேயே எங்களை வந்து அந்த தலைமை ஆசிரியர் அறைக்கு முன்னால் கொண்டு பாட்டிடுது. பார்த்தா உடனேவா உள்ளே போய் நம்ம அந்த விசாரணை முடியும், வெளியே நிப்பாட்டியிருக்காங்க. அங்கே அப்போ வந்து எப்படின்னா சேட்டை பண்ணுனா செங்கோட்டை பிரம்பு அதை வச்சு பின்னால் திரும்ப சொல்லி 5-6 அறை பயந்துக்கிட்டே நிற்போம். ஒரு மிரட்சியாக நிற்கிற சூழலில் ஒரு தேவதூதன் மாதிரி என் பக்கத்தில் இருக்கிற அந்த செந்தில்ங்கிறவன் இதை பயப்படாமல் இப்படியே முகபாவத்தை வச்சுட்டு நிற்கிய அப்படின்னு கேட்டேன். ஒரு தேவதூதன் போல பாக்கெட்டில் இருந்து ஒரு ஃபோட்டோவை எடுத்து காமிச்சான். என்கிட்ட இருந்து அவ்வளவு பயமும் அவ்வளோ மிரட்சியும் அந்த வயசில் காணாமல் போயிடும். வேறு ஒன்றும் இல்லை. முருகர் வந்து இப்படி கையை காமிச்சிட்டு யாம் இருக்க பயமேன் அப்படின்னு சொல்லி நிற்கு. அதனால அந்த மிரட்சி இல்லாமல் போயிட்டு பைபிளும் வந்துட்டு இவர் முருகனும் வந்துட்டார். ஆமாம், சரி சரி. அதனால அந்த ஜேம்ஸ் ஆலன்றக்கெல்லாம் அவன் எட்டி பார்க்க என்னத்தை இவனு பார்க்காம இல்லை. அவன் வச்சுருக்கிற 2ல் எனக்கு ஒன்று தந்துட்டான். நானும் சரி அந்த யாம் இருக்க பயமே 2 வச்சுருந்தான். எனக்கு ஒன்று தந்துட்டான். அதனால அவன் இனி எங்களை பார்த்த உடனே அந்த ஜேம்ஸ் ஆலன் அப்படி கண்ணை அப்படி காமிக்கான். எங்கே காமிக்கான்னா தலைமை ஆசிரியர் ரூமில் அந்த கண்ணாடி ரூம் தானே இருக்கும், அதுக்குள்ள ஒட்டியிருக்காங்க ஒன்று. நீ பயப்படாது, நான் உன்னுடனே இருக்கிறேன் அப்படின்னு அங்கே ஒரு தேவவசனம். இதுக்கு இப்படி இப்படி கண்ணை காமிச்ச உடனே எல்லாத்துக்குமே நம்பிக்கைக்குரிய ஒன்று இருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். திரும்ப நான் அந்த செந்தில்கிட்ட கேட்கேன், செந்தில் நீ சொல்லிட்ட முருகரை காமிச்சிட்டேன், ஆனால் நம்மளை அடிக்க போகிற பிடி வாத்தியார் வந்து வேலைக்கார வாத்தியார், அவருக்கு முருகரை தெரியாது. ஆமாம், கிசுன்னு அவர்கிட்ட சொல்லுவேன். அந்தாலும் அவன் சொல்கிறான், முருகர் பேசப்பட்ட பேசி படியனை பற்றி இருந்தாலும் முருகர் கையில் என்ன இருக்குது பற்றியா அப்படின்னாரு. வேலை வச்சுருக்காருல. ஆமாம், ரொம்ப வச்சுனாலும் சடக்கம் குத்தி போகிற அப்படின்னு அந்த வயசுலேயே சொன்னோடனே ஒரு பயமும் இல்லை. இது ஒரு மத நல்லிணக்க கதை மாதிரிலாம் இருக்குது. மத நல்லிணக்கிறதுக்கு ஏன் அப்பவுமே போகணும், பிறந்து 14 வருஷத்துக்குள்ளே. சரி, சதக்குன்னு குத்தி போகாரோ அப்படின்னு அவன் சொல்கிறான். இந்த இக்கரண்டான வார்த்தை தானே மனுஷனுக்கு மறக்க முடியாமல் இவ்வளோ காலமும் வருது. இருக்கட்டும், அப்படி யாம் இருக்க பயமேன், பயப்படாதா நான் உன்னுடன் இருக்கிறேன் ஏதாவது சொன்னாலுமே நடந்தது நடக்கதானே செய்யும். பேச்சம் கூப்பிட்டாரு. கூப்பிட்ட உடனே எதுக்குள்ள போனியே படம் பார்க்க அப்படின்னாரு. குனிஞ்சிக்கிட்டே இருந்தோம். என்ன படம்லாம் பார்த்தியா அப்படின்னாரு. சார் கட்டபொம்மன் அப்படின்னா. எந்த பஸ்ஸில் போனே அப்படின்னாரு. அப்போ வந்து போக்குவரத்து கழகம் ஃபுல்லாக கட்டபொம்மன். அதனால் அவர் கட்டபொம்மனில் ஏறி கட்டபொம்மன் பார்த்துட்டு இருந்திருக்கேன்னா அதனால் அவர் ஓயை கூப்பிட்டு இந்த கருணாநிதி சார்ட்ட சொல்லி ஒரு ஆளுக்கு 5 அரை போட்டு அனுப்ப சொல்லுங்க அப்படின்னு சொல்லி முடிச்சாச்சு. அதனால் நாங்கள் பயந்துக்கிட்டே போகிறோம். அவர் எல்லாத்தையும் திரும்ப சொல்லி புளிர்னு அரை வலிச்சிட்டு அதுக்கப்புறம் போய் படுத்தாச்சு. அடுத்த நாள் நான் கேட்கேன் அவன் செந்தில்கிட்ட, முருகர் நம்மளை காப்பாற்றிடுவார், வீட்டி வச்சிருக்காரு குத்திடுவாருலாம் சொன்னியே, என்ன ஆச்சுன்னு கேட்கேன் அவன் செந்தில்கிட்ட. அவன் சொன்ன பதில் இன்னும் மனசுக்கு நினைவு. என்ன கிழமை நேற்று அப்படின்னா, வெள்ளிக்கிழமை அப்படின்னு. பழனியிலையும் திருச்செந்தூர்லையும் எவ்வளோ கூட்டம் வரும். ஆமாம், அதனால் முருகர் சொல்ல மறந்துருப்பார். ஆமாம். அதனால நான் வந்துட்டு சிரிச்சுக்கிட்டே அடிச்சது வலிச்சிச்சா அப்படின்னு சொல்லி அந்த கதைகளும் மறந்துட்டோம். சரி, இப்போ எனக்கு ஒரே ஒரு இந்த காலகட்டத்தில் அதுக்கு பிறகு எப்போதும் அவங்களெல்லாம் பார்த்து பேசும்போது இந்த சம்பாஷணைகள்லாம் நினைவில் வந்த பிறகு அவன் சொன்னாலாம் முருகர் வந்து ஏசப்பாட்டை வந்து சொல்ல மறந்துட்டுன்னு. ஆமாம், இப்போ தெரியுது முருகர் கண்டிப்பாக ஏசப்பாட்டை சொல்லியிருக்காரு.
அந்த 3 பேர்த்தையும் அடிக்காமல் மட்டும் விட்டுறாதீங்க. அவங்க தங்கள் வாழ்நாள் இறுதி வரைக்கும் சுமப்பதற்கான ஒரு சந்தோஷம் வந்து இதில் தான் இருக்குது. அதனால் ஒரு 4 அடிக்கு கூட ஒரு அடி அடிச்சிருங்க அப்படின்னு சொன்னதுனால அன்னைக்கு வாங்கின அடி எங்களுக்கு இன்றைக்கும் ஒரு சந்தோஷமாக ஒரு சூழல். அது நினைவில் விழுந்த அடி. ஆமாம். ஆனால் வாழ்க்கையில் எல்லா விஷயத்துலையும் இதே மாதிரி அடி விழணும். சின்ன வயசில் கோழிக்க தொலைஞ்சிருக்கு 4 நாள் ஆகலாம். ஆமாம். அந்த அழுது தான் வருங்காலத்தில் அதுக்கெல்லாம் அழுதுன்னு சிரிப்போம். அதே மாதிரி இந்த ஒவ்வொரு விஷயமுமே நாம் வந்து அந்த காலங்கள் சில கடந்து போனதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அந்த முதல்ல நடந்ததெல்லாம் வந்து ஒரு அற்ப விஷயம் மாதிரி தெரியும். ஆமாம். ஆனால் அதை நீங்கள் அதை ஒரு அற்ப ஒரு விஷயமா பார்க்காம காலங்கள் கடந்து இன்றைக்கும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டுகள் 35 ஆண்டுகள் கடந்த ஒரு நிலையில் நீங்கள் வந்து அதை ஒரு அழகியலோடு சொல்கிறீங்க. இந்த அர்த்தத்தில் வந்து கடவுள் நமக்கு கூட இருந்தாலும் நாம் தான் சில காரியங்களை வந்து கடமையை செய்ய கடமைப்பட்டவர்கள். இறைவன் வந்து உடன் இருப்பார் அப்படிங்கிறது தான் இறை நம்பிக்கையாளர்களின் நம்பிக்கை. இது மாதிரி நினைவுகள் வந்து எல்லாருக்கும் வந்து இருக்கத்தான் செய்யும். ஆமாம். இந்த நினைவுகளை பகிர்றதுக்கு கூட இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த மனித ஓட்டம். ஆமாம். இது என்னமோ ஒரு பெரிய மகா ஓட்டமாலாம் இருக்குது. என்னத்தை தேட போகிறான்னு தெரியல. அந்த எறும்புகள் கூட பார்த்திங்கன்னா மழை காலத்திற்கான தனது உணவை தான் சேமித்து வைக்கு. இந்த பறவைகள் கூட பார்த்திங்கன்னா ஒற்றை கூடு தான் தனக்கும் தன்னோட குஞ்சுகளுக்கும் வந்து உருவாக்கி வைக்கு. தன் பசியை மீறி எந்த ஒரு விலங்கும் வந்து வேட்டையாடுவதில்லை. பூமியவே ஒருத்தர் தனக்கு சொந்தமாக்கி வச்சுருந்தாலும் அவனுக்கு நிம்மதி மிஞ்சுமா? ஆமாம். அது நீ சொல்கிறது தான். பக்கத்து கிரகத்தில் உள்ள ஒருத்தன் கேஸ் போடுவான், இந்த பூமியில் எனக்கு ஒரு 10 அடி இருக்குன்னு. இது கேசவன் சார் அதாவது ஒரு நல்ல ஒரு அருமையான துறையில் நம்ம இருக்கோம். அந்த வேளாண்மை துறை வந்து சாமானியர்கள் இந்த தேசத்தின் முதுகெலும்புன்னு சொல்லக்கூடிய இந்த விவசாயிகளை வந்து நம்ம வந்து வளப்படுத்தக்கூடிய ஒரு துறையில் வந்து நாம் இருக்கோம். நம்மளோட பங்களிப்பு வந்து சிறப்பாக செய்கிறோம். இந்த மாதிரி ஓய்வு நாட்களில் வந்து உங்களோட அளவலாகக்கூடிய அந்த விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து அந்த பனி நாட்களில் அந்த வேலைகளை வந்து மனதிற்கு லயமாகவும் ஒரு இதமாகவும் செய்யக்கூடிய அளவில் இருக்குது. இது எல்லா பணியாளர்களும் வந்து தன்னோட அந்த பணியை மீறி தனக்கான ஒரு உலகம் இருக்குது, தனக்கான ஒரு இல்லம் இருக்குது, தனக்கான சொந்தங்கள் இருக்காங்க, உறவுகள் இருக்காங்க, நட்புகள் இருக்கிறாங்க. அவங்களோடு கொஞ்சம் அளவலாகணும்ல. ஆமாம். அதாவது இந்த உலகத்தில் வந்து வேறு ஒன்றுமே கிடையாது. ஒரு மனிதனுக்கு இன்னொரு மனிதன் தான் பெரிய சொத்தாக அந்த இறைவன் படைத்திருக்காங்க. அது எல்லாருமே புரிந்து அதை நடந்துக்க வேண்டியதான். மனிதனை இன்னொரு சக மனிதனை நேசிப்பது தானே இந்த பிறப்பின் தாற்பயம். நிறைய விஷயங்களை நம்ம வந்து பேசுகிறோம், அதை ரசிக்கக்கூடியவர்களும் இருக்கிறாங்க, விமர்சிக்கக்கூடியவர்களும் இருக்கிறாங்க. நல்ல நட்பு இது மாதிரி நமக்கு கிடைக்க பெறவில்லையே அப்படின்னு ஏக்கத்தோடு அணுகக்கூடியவர்களும் இருக்கிறாங்க. சரி கேசவன் சார், ரொம்ப சந்தோஷம். இந்த பொருள் தொடர்பாக நாம் வந்து இது வரைக்கும் விவாதித்தது வந்து பலருக்கும் அவர்களது வாழ்க்கையில் வந்து கடந்து வந்த சம்பவங்களை வந்து நினைவுகளை மீட்டெடுக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நன்றி.